சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் புஷ்பா 2. இந்த படம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. சூழல் எப்படி இருக்கு? சில நாட்களுக்கு முன்னாடி புஷ்பா 2 படத்தினுடைய நிகழ்ச்சி சென்னையில நடந்தது. அப்போ இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் மேடையில பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்து தயாரிப்பு தரப்புக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகுமார் இயக்கத்துல வெளியான புஷ்பா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருதும் அந்த படம் பெற்றுக் கொடுத்திருந்தது. இதையடுத்து அந்த படத்தினுடைய 2வது பாகம் உருவாகி இருக்கு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தினுடைய ப்ரீ பிசினஸே பல கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கிறதா சொல்லக்கூடிய சூழல்ல வெளிநாடுகள்ல படத்தினுடைய டிக்கெட் புக்கிங் மிக சிறப்பா நடந்துட்டு வர்றதா சொல்லப்படுது. சூழல் இப்படி இருக்க படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கிஸ்க் பாடல் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி இருந்தது. அதுக்கான நிகழ்ச்சி சென்னையில நடந்தது. அதுல இயக்குனர் சுகுமார் தவிர்த்து படக்குழுவினர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் புஷ்பா 2 தயாரிப்பாளர் ரவிசங்கர் கிட்ட மேடையில பேசின விஷயம் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவர் பேசும்போது, நான் நேரத்துக்கு பாடல் கொடுக்கல, பின்னணி இசையை கொடுக்கலன்னு தயாரிப்பாளர் தொடர்ந்து என் மேல குற்றம் சாட்டுறாரு. இப்போ கூட நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொல்வீங்க, ஆனா வெளியில இருப்பவங்க தான் என்ன உள்ள விடவே இல்லை, அதனாலதான் லேட்டா வந்தேன். தயாரிப்பாளர் கொடுக்கக்கூடிய சம்பளமா இருந்தாலும் சரி, ஒரு பணிக்கான கிரெடிட்டா இருந்தாலும் சரி, அதை நாம தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம கேட்கலன்னா யாரும் நமக்கு எதையும் கொடுக்க மாட்டாங்க, நன்மதிப்பையும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதாவது தயாரிப்பாளர் என் மேல அன்பு வச்சிருக்கீங்க, என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பை விடவும் புகார்கள் தான் அதிகம்ங்கிறதும் எனக்கு தெரியும்னு குறிப்பிட்டிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன தேவிஸ்ரீ பிரசாத் இப்படி ஓப்பனா பேசிட்டாருன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புஷ்பா 2 படத்தினுடைய பின்னணி இசையை தேவிஸ்ரீ பிரசாத் அமைக்கல, அவர் நீக்கப்பட்டிருக்காரு. அதே போல குட் பேட் அக்லி படத்திலையும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவரை நீக்கியிருக்காங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இதுன்னு பலர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் ரவிசங்கர், தேவிஸ்ரீ பிரசாத் அப்படி சொன்னதுல எந்த விதமான தவறும் இல்லை, அவர் ஒரு சினிமா வசனத்தை போலதான் பேசினாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருக்கோம். இசைத்துறையில அவர் இருக்க வரைக்கும் எங்களுடைய படங்களுக்கு அவர் இசையமைப்பாரு, நாங்களும் அவரோட இணைஞ்சு தொடர்ந்து பணியாற்றுவோம்னு குறிப்பிட்டிருந்தாரு.